தனி மனிதன் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை என்னும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகும். அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். நம் அருட்தந்தை அவர்களுடைய கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் என்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in என்ற இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து மன்னிப்பின் மகத்துவம் என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க பேராசிரியர் அருள்நிதி ராஜேஸ்வரி குமார் அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. கேக்குதுங்களா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. சிந்தனை உரை வழங்கலாமா? வாழ்க வளமுடன். கேக்குதாம்மா வாய்ஸ்? இப்ப கேக்குதுமா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிறப்பானதொரு நித்தியானந்த தவத்தை நடத்திய பேராசிரியர் அருள்நிதி லில்லி கோபால் அம்மா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞான மோங்கி வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகளம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எவர் ஒருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனே நல்கும். இன்னைக்கு நம்ம சிந்திக்க வேண்டிய தலைப்பு மன்னிப்பின் மகத்துவம். அதாவது நம்ம எப்படி எல்லாம் மன்னிப்பு கொடுக்கறது கொஞ்ச நேரம் நம்ம சிந்திக்கலாம். அதாவது எல்லா ஜீவனிலும் இறைவன் தான் இருக்கிறார் இல்லையா? அது ஆத்மாவாக இருக்குது. வேற்று மனிதருடைய குறைகளை மன்னிக்காது வெறுப்பை செலுத்தும் போது அது இறைவன் மீது நாம வெறுப்பை செலுத்துறதுக்கு சமமானதா இருக்கும். அப்ப மன்னிக்கும் இயல்பு எதுன்னா நமக்கு மன தூய்மையை தான் அளிக்கும். மன தூய்மை பெற்றால்தான் இறையருள் நம்மளுக்கு கிட்டும் இல்லையா? அப்ப கண்டிக்கிறது இருந்தாலும் வெறுப்பு மனதில் இருக்கக்கூடாது. கொடிய பாவத்தை செய்தவனும் கூட அந்த ஆத்மா அந்த கர்ம வினைப்படிதான் நடக்கிறது என்பதை நம்ம உணர்ந்துகிட்டாலே போதும். உளமாற மன்னிப்பு அளிக்கிறது மிகவும் சிறப்பு. அதுக்குதான் இயேசு மகான் சொல்றாரு, அவர் பைபிள் வசனத்துல சொல்றாரு, பிற மனிதனுடைய தவறுகளை நீங்கள் மன்னித்தால் பரமபிதா உங்களுடைய தவறுகளை மன்னிப்பார் அப்படிங்கிறாரு. அப்ப நம்ம அடுத்தவங்களோட தவறுகளை மன்னிச்சுட்டா நம்மளோட தவறுகளை நம்ம என்ன தவறு பண்ணியிருக்கோம் நம்மளுக்கு தெரியாது. தெரிஞ்சு பாதி பண்ணியிருப்போம், தெரியாம பாதி பண்ணியிருப்போம். அந்த தவறுகளை பரமபிதாங்கிற இறைநிலையை தான் குறிக்கிறாரு. அவர் மன்னிப்பாராம். அப்ப அந்த இறையுணர்வில் நிலைக்க வேணும்னா ஆன்மா தூய்மை அவசியம். மனம் வெறுப்பற்ற நிலையை அடைய வேணும். சமுதாயம் எப்பொழுதும் ஒருவருக்கு இணக்கமாக நடக்கும்னு எப்பயும் நம்ம சொல்ல முடியாது. இடம் சூழ்நிலைக்கேற்ற மாறுபடும் இல்லையா? அதே இயேசு மகான் தான் இன்னொரு இடத்துல சொல்றாரு, ஒரு கன்னத்தில் அறைந்தவனுக்கு அடுத்த கன்னத்தை காட்டு என்ற கருணை வடிவான அந்த இயேசு மகான் தான் தன்னை சிலுவையில அறையும் போது கூட சொல்றாங்களாம், அவங்க அறியாம பண்ணிட்டாங்க, அவங்கள மன்னியும் சொல்லிட்டு அந்த பரமபிதாட்ட அவரே கேட்டுக்கிட்டாராம். ஏன்னா அவங்க அறியாம தான் என்ன சிலுவையில அறையிறாங்க, அவங்க தெரிஞ்சு செய்யல அப்படிங்கிறது அவருக்கு இவ்வளவு பெரிய ஒரு மனசு. அப்ப மக்கா மதீனா நகர மக்களால் கல்லால் அடிச்சே பாலைவன பகுதிக்கு அனுப்பிவிட்ட நபிகள் நாயன் கூட அவர்களும் அதே மக்களை வணங்கி வரவேற்கும் போது அவர்களுக்கு மனமாற்றம் அடைய செஞ்சாராம். அவர்களும் தெரியாம தான் செஞ்சுட்டாங்க, அதனாலதான் அவங்க என்ன கல்லால் அடிச்சாங்கன்னு சொல்லிட்டு அவரும் அந்த மன்னிக்கிற குணத்தை அங்க காட்டியிருக்காரு. அப்ப அந்த மக்களுக்கும் மன்னிக்கிற தன்மை கிடைச்சிருக்குது. அப்ப இந்த பூவுலகுல கோடிக்கணக்கான உயிர்கள் தோன்றுது, வாழ்ந்து மறையுது. ஐந்தறிவு உள்ள உயிர்களை நம்ம என்ன சொல்றோம்? வாழ்கின்றன சொல்றோம். ஆனா 6வது அறிவு படைச்ச மனிதனை வாழ்க என உயர்த்தி நம்ம பேசுறோம் இல்லையா? அப்ப எதையுமே உணரும் வரைதான் உண்மையும் ஒரு பொய் தான். புரிகின்ற வரைக்கும் வாழ்க்கையும் ஒரு புதிர் தான் நம்மளுக்கு. புரிதல் எல்லாம் தானாக வரணும். புரியாதவர்களுக்கு தான் 1000 விளக்கம் சொல்லணும்.
அதுவே நம்ம புரிந்தவர்களுக்கு அழகான ஒரு புன்னகை போதும் இல்லையா? ஏனென்னா இங்கு 1000 முறை சரியாக செஞ்சாலும் ஒரு முறை செய்த தவறதான் அதை வச்சே எடை போடுறதுதான் மனிதனோட இயல்பா மாறி வருது. அப்ப அவங்க தெரிந்து செஞ்சாங்களோ அறியாமையில தவறு இழைத்தாங்களோ அதை நாம பெரிதுபடுத்திக் கொள்ளாம மன்னிப்பு மனப்பான்மையை வளர்த்துக்கணும். அப்ப எந்த தவறும் எந்த சரியும் ஆசையால் தான் நடக்குது என்று எல்லோரும் நினைக்கிறோம். ஆனா மனமானது யாரிடமும் ஆலோசனை கேட்காம செய்ய வைத்து விடும் என்பதுதான் பிரபஞ்சத்தோட இயக்க விதி. ஆகவே தவறுகளை மன்னித்து மறந்து விட வேணும். அப்போ ஒருத்தர் தவறு பண்ணிட்டாங்கன்னா அவங்க தெரிஞ்சு செய்யறாங்களா தெரியாம செய்யறாங்களான்னு அது வேற விஷயம். ஆனா நம்ம மன்னிக்கிறது நம்மளோட மனித இயல்பு. அதுக்குதான் கண்ணதாசன் ஒரு பாட்டுல சொல்லுவாரு, மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளம் மாணிக்க கோயிலப்பா. அப்படி எவ்வளவு பெரிய வார்த்தைகள். அப்ப நம்ம ஒருத்தர் தவறுக்கு நம்ம மன்னிப்பு கொடுத்துட்டோம்னா நம்ம எவ்வளவு உயர்ந்த நிலைக்கு நம்ம போறோம் இல்லையா? அப்ப இந்த பிறவிய மகிழ்ச்சியா வாழ்வதற்கு அடிக்கடி நம்ம என்ன பண்ணணும்? தற்சோதனை செய்து கொள்ளணும். நாம ஒரு செயலை செய்யறோம், அதுக்கு ஒரு விளைவு வருது. நம்மிடம் நல்ல குணங்கள் இருந்தா நம் செயல்கள் நல்ல விளைவுகளை தரும். அதனால அமைதியான நிலைக்கு மனம் செல்லும். நமக்கு என்ன, ஒருத்தர் துன்பம் கொடுக்கறதுக்கு எது காரணம்? நம்மளோட கருமையத்துல பதிந்துள்ள ஒரு பதிவு தான். நாம் ஒருவருக்கு துன்பத்தை கொடுக்கறதும் இன்னொருத்தட்ட அந்த துன்ப அலையை நம்ம வாங்குறதுக்கும் அந்த கருமையத்தோட பதிவுதான். அப்ப அதை உணர்ந்து நாம மன்னிப்பு கேட்கணும். உடல்ல கோடானு கோடி இறைத்துகள் சுழண்டு வருது. அந்த இறைத்துகளோட ஒரு மையம்தான், அந்த ஊசி முனை அளவு தான் இருக்குது அந்த கருமையம். உதாரணத்துக்கு பசி வருது, அதுக்கு தேவையான அளவு உணவு நம்ம கொடுக்கணும் இல்லையா? இப்ப பசிக்குது, நம்ம சாப்பிடணும், சாப்பாடு தேவைதான். ஆனா நாம என்ன செய்யறோம்? புலன் கவர்ச்சியாலும் அந்த உணவின் மீது அதிக பற்று. ஒரு நல்ல ருசியான ஒரு டிஷ் சமைச்சிருந்தாங்கன்னா அது நம்ம எவ்வளவு தேவையோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஆனா நம்ம என்ன பண்றோம்? ரொம்ப ஆசைப்பட்டு அது மேல ஒரு விருப்பப்பட்டு என்ன பண்ணோம்? அளவுக்கு அதிகமா நம்ம சாப்பிட்டுறோம். சாப்பிட்டு என்ன பண்றோம்? வயிற்றுக்கு அளவுக்கு அதிகமான துன்பத்தை நம்ம கொடுக்குறோம். உடனே நம்ம என்ன பண்றோம்? ஐயோ, அதுக்கு தேவையானதெல்லாம் அந்த துன்பத்தை போக்குறதுக்கு ஏதேதோ செய்யறோம். அதுவும் ஒரு மன்னிக்கிற உபாயம் தான். ஏன்னா அந்த வயிற்றோட உபாயத்தை போக்குறதுக்கு என்ன பண்றோம்? சுக்கு கசாயம், சீரக தண்ணி எதையோ ஒண்ணு குடிச்சு இது பண்றோம். ஆனா நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம உணர்வாக அதை நம்ம செஞ்சது தப்புன்னு நம்ம விழிப்பு நிலை இல்லாதனாலதான் நம்ம சாப்பிட்டிருக்கோம். விழிப்பு நிலையோட இருந்து அந்த சாப்பாட்டை அளவோட எடுத்திருப்போம். அப்ப விழிப்பு நிலை அங்க மாறும் போதுதான் அந்த சாப்பாடு அளவு மீறி போகுது. அப்ப என்ன பண்ணணும்? நம்ம வயிற்றுக்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்கணும். அப்ப அதே மாதிரிதான் நடக்கிறோம். நடந்தா எல்லா வேலையும் செய்யறோம். ஆனா தேவைக்கு தான் நம்ம நடக்கணும், தேவையில்லாம நடக்கக்கூடாது. நிக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது நம்மளுக்கு. ரொம்ப நேரம் நின்று வேலை செய்யக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. ஆனா அளவுக்கு அதிகமாவும் நம்ம நின்று கால்களை பாழாக்க கூடாது. ஒரு வயசுக்கு மேல போனோம்னா நம்ம உடம்ப நம்ம கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும். அப்ப தேவைக்கு எது தேவையோ அந்த தேவைக்கு ஏத்த மட்டும் அந்த உடல் உறுப்புகளை நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த விழிப்பு நிலையை முதல்ல நம்மளுக்கு வளர்த்துக்கணும். அப்ப அந்த விழிப்பு நிலை நம்மளுக்கு எங்க கிடைக்கும்? நம்ம பண்ற தவத்தாலதான் சுவாமிஜி நம்மளுக்கு கொடுக்குறாரு. அப்ப அதுக்குதான் நம்மளுக்கு தவ பயிற்சிகள் கொடுத்திருக்காரு. மனசுக்கு மனசை எப்பயுமே ஆராய்ச்சி பண்றதுக்கு அகத்தாய்வு கொடுத்திருக்காரு. உயிரை வளமா வைக்கிறதுக்கு காயக்கல்ப பயிற்சி கொடுத்திருக்காரு. அப்ப இதையெல்லாம் நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா நம்ம ஒரு விழிப்பு நிலையோடு இருப்போம். அப்ப அந்த உறுப்புகளை நம்ம கஷ்டப்படுத்த மாட்டோம். இப்ப கால்கள் இன்னைக்கு நிறைய நேரம் நின்று வேலை செஞ்சுட்டோம், நைட்டு தூங்க போறோம். எல்லாருமே நம்ம மனவளக்கலை பயிற்சி பெற்றவங்க அன்பர்கள் எல்லாம் என்ன பண்ணுவோம்? நைட்டு படுக்கிறதுக்கு முன்ன ஒரு அகத்தாய்வு பண்ணுவோம் இல்லையா? யார் யாருக்கெல்லாம் துன்பம் கொடுத்தோம், யாரையெல்லாம் இது பண்ணோம்ட்டு. நம்ம அதெல்லாம் ஒரு பக்கம் யோசிக்கணும்னா நம்ம உறுப்புகளுக்கு, நம்ம உடல் உறுப்புகளுக்கு ஒரு ஒரு உறுப்புக்கும் மன்னிப்பு கேட்கலாம். நான் இன்னைக்கு ரொம்ப நேரம் நின்னுட்டேன், ரொம்ப நேரம் உன்னை கஷ்டப்படுத்திட்டேன், உனக்கு கால்லாம் உன் கால்ல வலிச்சிருக்குமே, உன் பாதமெல்லாம் வலிச்சிருக்குமே அப்படின்ட்டு அந்த கால்களை தொட்டு நம்ம மனசார மன்னிப்பு கேட்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு உறுப்பையும் நம்ம இன்னைக்கு நாள் ஃபுல்லா நம்ம நிறைய விஷயங்களை ஈடுபடுத்தி இருப்போம். அப்ப அதையெல்லாம் நம்ம மனசால மன்னிப்பு கேட்டு நம்ம உடலை முதல்ல நம்ம சரி பண்ணிக்கணும். அப்படி சரி பண்ணும் போதுதான் நம்மளே உணரக்கூடிய ஒரு நிலைக்கு நம்ம வர்றோம். திரு திருமூல தெய்வம் கூட ஒரு பாட்டுல சொல்லுவாரு இல்லையா? தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே. அப்ப நம்மள முதல்ல நம்ம கவனிக்கணும். அப்ப அந்த தன்னை உணர்றதுக்கு தான் பயிற்சிகள் சுவாமிஜி நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அப்ப அந்த நம்மளை கவனிக்கும் போது அடுத்த உயிர்களை நம்ம மதிக்க கற்றுக்கொள்வோம் இல்லையா? அப்ப அடுத்த உயிரை நம்ம துன்பப்படுத்த மாட்டோம். அப்ப இந்த மாதிரி தவம்,
உடற்பயிற்சி, காயகல்பம், அகத்தாய்வு இதெல்லாம் செய்யும் போது அந்த மாதிரி பயிற்சி நம்ம ரெகுலரா செய்யும் போது நம்ம கிட்ட என்ன ஆகும்? மன்னிக்கிற மனப்பான்மை மேலோங்கி நிற்கும். அதுக்குதான் இன்னொரு கவியில அவர் சொல்லுவாரு, திருமூல தெய்வமே, உடம்பார் அழிவர் உயிரார் அழிவர் திறம்பட மெய் ஞானமும் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடல் வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனேம்பாரு. அப்ப இந்த உடல் எவ்வளவு முக்கியமானது. ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் எல்லாருக்கும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாம். ஒரு ஸ்டேஜுக்கு மேல போயிட்டோம்னா அந்த உடம்ப வந்து அவ்வளோ பத்திரமா நம்ம பாதுகாக்கணும். அப்ப அந்த பாதுகாக்கும் போதுதான் அந்த உடம்போட அருமை என்னங்கிறது நம்மளுக்கு தெரிய வரும். அப்ப அந்த உடம்புக்கும் நம்ம மன்னிப்பு கேட்டு, இன்னைக்கு நிறைய வேலை செஞ்சுட்டேன், நிறைய உன்னை கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு உறுப்பையும் மன்னிப்பு கேட்டு அந்த மாதிரி சரி பண்ணும்போது அந்த உறுப்புகளுக்கும் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு இணக்கமான தொடர்பு அங்க கிடைக்குது. அப்ப அதே மாதிரிதான் குடும்ப உறவுகளிடமும் நாம அறிந்தோ அறியாமலோ செய்யும் தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்கும் பழக்கத்தை வழக்கமா வச்சுக்கணும். யாரும் வேணும்னு எதுவும் செய்ய போறது இல்ல. தெரியாம தான் எல்லாரும் செய்யறோம். தெரிஞ்சு யாரும் செய்ய போறது இல்ல. அப்ப நம்ம வீட்டுல இருக்க குழந்தைகள்ட்ட கூட அந்த மன்னிப்பு கேட்கும் முறைய சொல்லி வளர்க்கணும். ஏன்னா இப்ப சின்ன குழந்தைங்கலாம் நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? எது ஒண்ணு சொல்லிட்டா சாரி, சாரி ஆண்டி, சாரி மேடம் அப்படின்னு நிறைய சொல்லுதுங்க குழந்தைங்க கூட. ஏன் நம்ம அந்த மாதிரி சொல்லி வளர்க்குறோம் அந்த மாதிரி. அப்ப அந்த மாதிரி நம்ம சின்ன வயசுல இருந்தே அவங்கள்ட்ட அந்த மாதிரி அந்த ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திட்டோம்னா அவங்களுக்கு பிற்காலத்துல அவங்க பெரியவள் ஆகும்போது அவங்கள அறியாமையே அந்த மன்னிக்கும் பழக்கம் அவங்கள்ட்ட தானாவே வந்துரும். அப்ப நம்ம பதிவுகளை கழிக்கதான் இந்த பிறவி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. மனித குணங்கள்ல மிக முக்கியமானது மன்னிக்கும் குணம்தான். அதான் சொல்லுவாங்க ஒரு வார்த்தை, மன்னிப்பு கேட்பவன் மனிதன், மன்னிப்பை வழங்குபவன் தெய்வ நிலைக்கு சமமானவனா. அப்ப அதுலயே நம்ம தெரிஞ்சுக்கணும், ஒருத்தருக்கு அறியாம தப்பு பண்ணிட்டாம நம்ம மன்னிக்கிறோம்னா அப்ப இந்த தெய்வ நிலைக்கு நம்ம உயர்ந்த இருக்கும்போது நம்ம அவங்கள மன்னிக்க முடியும். நம்ம கிட்டயும் அந்த அருகுணங்களும் சீரமைக்காம அதுவே கரடு முரடா நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா மன்னிக்கிற குணம் நம்ம கிட்ட வராது. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து அருகுணங்களை நம்ம வந்து சீரமைக்க முதல்ல கத்துக்கணும். அந்த அருகுணங்கள்ல பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, வஞ்சம் அதெல்லாம் நம்ம தினம் ஒரு நாள் இல்ல ஒரு வாரம் ஒரு பயிற்சி அப்படி நம்ம நம்ம அருகுணங்களை ஒவ்வொன்றா சீரமைச்சிட்டு வரும்போது கடைசியா வர்றது மன்னிக்கும் குணம். அந்த வஞ்சம் தான் மன்னிப்பா மாறுது இல்லையா? அப்ப அந்த மன்னிப்பு குணம் வரும்போது நம்ம வந்து நம்மள தெய்வ நிலைக்கு நம்ம உயர்த்திக்கிறோம். அப்ப அதுக்கு ஒரு பக்குவம் வரணும். நன்றாக தவம் பண்ணணும். இயற்கையை உணர்ந்து இறை தத்துவத்தை முழுமையா புரிந்தவங்களாலதான் அந்த மாதிரி மன்னிப்பு கொடுக்க முடியும். அப்ப வாழ்நாள் முழுவதும் நம்ம என்ன பண்ணோம்? யாரு மீதும் வஞ்சம் வராது நம்மளுக்கு. கனியும் பூங்குழல் சொல்லுவார் இல்லையா? தீரும் நன்றும் பிறர் தர வாதா. அப்ப எல்லாமே நம்ம கிட்டதான் இருக்கு. நாம ஒருவர் மீது வஞ்சம் கொள்ளும் போது என்ன ஆகுது? அது நம்மளோட உடம்ப செல்லரித்த புத்தகம் மாதிரி ஆக்கி விடுமா. இப்ப ஒரு புக்கு வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமே ஒரு இடத்துல வச்சிருந்தா அங்க எப்படி கரையான் வந்து போய் அதை வச்சு ஒரு ஒரு பேஜையும் அரிச்சு அந்த புக்கே மொத்தமா காலி பண்ணிருது இல்லையா? அதே மாதிரிதான் நம்ம உடம்புக்குள்ளயும் அந்த வஞ்சம்ங்கிற ஒண்ணு இருந்தா நம்ம உடம்பு அப்படியே மொத்தமா காலி பண்ணிடுமா. தேவையற்ற உடல் உபாதைகள், மனக்குழப்பங்கள் எல்லாமே நம்ம கிட்ட நம்மளே காசு கொடுத்து வாங்குற மாதிரி ஆயிடும். அப்ப அதுக்கு நாம என்ன பண்ணோம்? முடிந்தவரை அவங்கள மனதார மன்னிக்கிறேன்னு சொல்லி நம்ம மனசால நம்ம ஒரு சங்கல்பத்தை எடுத்துக்கணும். அந்த சங்கல்பத்தோடு இல்லாம அவங்களுக்கு ஒரு நன்றி உணர்வோடு நன்றியும் கூறணும். ஏன்னா அவங்க ஒரு துன்பலையை கொடுத்தனாலதான் நம்ம கிட்ட இருந்து ஒரு பதிவு வெளியில போய் இருக்குது. அந்த பதிவு கழிகிறதுக்கு அவங்க காரணமாக இருந்திருக்காங்க. அப்ப அதுக்கு வந்து நம்ம வந்து அவங்கள மன்னிக்கிறது இல்லாம நன்றியுணர்வோட அவங்கள நம்ம வாழ்த்தணும். நம்ம குருமகான் வாழ்க்கையில கூட ஒரு சம்பவம் நடந்திருக்குது. அதாவது குருமகான் வந்து அமெரிக்கா போயிருந்த நேரம் அங்க ஒரு பெண்மணி வந்து மகான் கிட்ட நல்ல பயிற்சி எல்லாம் கத்துக்கிட்டு நல்ல முறையில இருந்திருக்காங்க. அவங்க திடீர்னு ஒரு நாள் மகானை பாக்குறதுக்கு வந்திருக்காங்க. அப்ப பார்க்கும்போது மகானை வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. வாங்க எங்க வீட்டுக்கு வாங்க சுவாமிஜியே, ஒரு நாளைக்கு வாங்கன்னு கூட்டிட்டு போயிருக்காங்க. அப்ப சுவாமிஜி அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. போனா அப்ப அவங்க வந்து ரொம்ப அவங்க வாழ்க்கை துணையை பத்தி ரொம்ப குறைவா சொல்லிட்டு இருந்தாங்களாம். அவர் என் பேச்சு எதையும் கேட்க மாட்டேங்கிறாரு, என்ன எதுவும் இது பண்ண மாட்டேங்கிறாரு, எனக்கு சரியான எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு அப்படின்ட்டு அவரை பத்தி நிறைய குறைகள் அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தாங்களாம். அப்ப சுவாமிஜி அதுக்கு எதுவுமே பதில் கொடுக்கலையா, அவர் பாட்டுல அமைதியா இருந்தாராம். அப்ப அதே நேரம் பார்த்து அந்த அவங்களோட குழந்தை ஒண்ணு அங்க வந்திருக்குது. அப்ப வந்தோடனே அதுதான் என்னோட குழந்தைன்னு சொல்லிட்டு குழந்தைய அறிமுகப்படுத்திருக்காங்க. அப்ப அந்த குழந்தைகிட்ட ஒரு பொருளை கொடுத்து இந்த பொருளை அந்த இடத்துல கொண்டு போய் வைமான்னு சொல்லவும் அந்த குழந்தை என்ன பண்ணுச்சான், அந்த பொருளை வந்து எட்டி உதைச்சிச்சான். திருப்பி என்ன பண்ணாங்கன்னா அந்த குழந்தைய வாடா கண்ணா இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேற ஒரு பொருளை கொடுத்து அனுப்புனாங்களாம். அதையும் அந்த குழந்தை பார்த்து
பயங்கரமா அந்த பொருளை எட்டி உதைச்சு அதை ரொம்ப பொம்மையை ரொம்ப நாஸ்தி பண்ணிடுச்சான். அப்ப அதெல்லாம் தப்பு, இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது அப்படின்ட்டு அந்த குழந்தைய ரொம்ப அன்பா மன்னிச்சு அவங்க விட்டுட்டாங்களாம் அந்த அம்மா. அப்ப நம்ம மகான் வந்து எல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு என்ன சொன்னாராம், இப்ப வந்து இந்த குழந்தைய வந்து இவ்ளோ இது பண்ணுச்சே, முதல்ல ஒரு பொம்மைய குடுத்தீங்க, அதுவும் வந்து அது பாட்டுல தூக்கி வீசுச்சு, திருப்பி ஒரு பொருளை கொடுத்தீங்க, அதையும் உடைச்சுச்சு. ஆனா அந்த குழந்தைய உடனே மன்னிச்சிட்டீங்க இல்லையா? அப்ப ஏன் உங்க வாழ்க்கை துணைய உங்களால மன்னிக்க முடியாது அப்படின்னு கேட்டாராம். அப்ப கேட்கவும் தான் அந்த அம்மாவுக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்களாம். குழந்தைய ஒரு நிமிஷத்துல நம்ம மன்னிச்சு விட்டோம். வாழ்க்கை துணை வந்து நம்மளுக்கு எவ்வளவு செஞ்சிருக்காரு, எவ்வளவு நன்மைகள் எல்லாம் பண்ணியிருக்காங்க, எவ்வளவு நல்ல விஷயங்கள் பண்ணியிருப்பாரு. ஏதோ ஒண்ணு தெரியாம அவர் அறியாமல தவறு பண்ணியிருப்பாங்க. அதையே நம்ம மன்னிக்காம இருக்கிறோம்னு சொல்லிட்டு அப்பதான் அந்த அம்மா உணர்ந்து சுவாமிஜி கிட்ட என்ன என்னோட அறிவு கண்ணை திறந்துட்டீங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி சுவாமிஜி. இனிமே நான் அவரை பத்தி குறை சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு ரொம்ப மன்னிப்பு கேட்டாங்களாம் சுவாமிஜி கிட்ட. அப்ப சுவாமிஜி சொன்னாங்களாம், மன்னிப்பு என்கிட்ட எல்லாம் நீங்க கேட்க வேணாம். உங்க வாழ்க்கை துணையை நீங்க மன்னிச்சு ஏத்துக்கிட்டா போதும்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவங்க போயிட்டாங்களாம். ஒரு 3 மாசம் கழிச்சு அந்த அம்மா கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வந்துச்சாம் சுவாமிஜி. சுவாமிஜி இந்தியா வந்துட்டாங்க. அப்புறம் அந்த அம்மா லெட்டர் போட்டிருக்காங்க. அப்ப அந்த லெட்டர்ல அந்த அம்மா எழுதியிருந்தாங்களாம், நீங்க வந்ததுல இருந்து நான் அவரை வந்து என்ன செஞ்சாலும் அவர் மேல எந்த கோவமும் நான் படல. அவர் ஏதோ அறியாமல தப்பு பண்ணா கூட நான் அவரை மன்னிச்சுட்டேன். இப்ப எங்க குடும்பத்துல அமைதி வந்து ஆனந்தமா இருக்குது. ரொம்ப சந்தோஷமா நாங்க 3 பேரும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். என்ன திருத்திட்டீங்க சுவாமிஜி. உங்க ஒரு 2 வார்த்தையில எனக்கு ஒரு இது அனுபவத்தையே கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர்ல எழுதியிருந்தாங்களாம். அப்ப இதே மாதிரிதான் குடும்பத்துல இருக்கும் நம்ம நம்ம என்ன பண்றோம்? இன்பத்தை மட்டும்தான் கணக்கு எடுத்து பாக்குறோம் இல்லையா? ஆயிரம் ஆயிரம் துன்பம் இருந்தா கூட அந்த 1, 2 இன்பம் கூட அந்த துன்பத்தால அடிபட்டு போயிருது. அப்ப அத வந்து நம்ம என்ன பண்ணணும்? அந்த துன்பப்பட்டுக்கிட்டே நம்ம இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு நல்ல 1000 துன்பம் இருந்தாலும் 2 இன்பமாவது நம்மளுக்கு நடந்துச்சா, அத மட்டும் நம்ம சரியா எடுத்துக்கணும். அத மனசுல எடுத்துக்கிட்டாலே போதும். அந்த வாழ்க்கை வந்து இனிமையா தான் நம்மளுக்கு இருக்கும். அப்ப அதே மாரிதான் நம்ம ஒவ்வொரு செயல்லயும், ஒவ்வொருத்தர்ட்டயும் தினம் நம்ம நெறைய பேர சந்திக்கிறோம் சமுதாயத்துல. வீட்லயும் சரி, குடும்ப உறுப்பினரும் சரி, வெளியில போகும்போது சமுதாயத்துல நெறைய பேர பார்க்குறோம். நெறைய பேரோட பழகுற வாய்ப்பு கிடைக்குது. இல்ல ஊரு போம்போது அங்க நெறைய பேர்ட்ட பழகுற வாய்ப்பு கிடைக்குது. அப்ப ஏதோ ஒரு வகையில யாரோ ஒருத்தர் நம்மளுக்கு தப்பு பண்ணியிருப்பாங்க. தவறுதலா கூட நடந்திருப்பாங்க. நம்ம என்ன பண்ணலாம்? முதல்ல மன்னிக்கிற மனப்பான்மைய நம்ம வளர்த்துக்கணும். அப்ப அந்த மன்னிக்கிற மனப்பான்மைய வளர்த்துக்கிட்டா யாருக்கிட்டயும் நம்ம வந்து பேதம் பார்க்க மாட்டோம் இல்லையா? அப்ப அந்த பேதம் பார்க்காத நிலைக்கு நம்ம வந்துருவோம். அப்ப வந்துட்டாலே போதும். நம்மளோட பயிற்சிகள வந்து நம்ம முறையா செஞ்சாலே போதும். அந்த மன்னிக்கிற பக்குவம் வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும். அப்ப அதே மாரிதான் ஒரு ஜென் கதையில கூட ஒரு கதைய பார்க்கலாம். ஞானி குடோன்னு ஒருத்தர் இருக்காராம். அவர் வந்து ஜென் தத்துவத்திலே உயர்ந்தவராம். அதாவது ஒரு பெரிய சக்கரவர்த்தியோட குருவாம். அவர் என்ன பண்ணாராம், எப்ப பார்த்தாலும் அரண்மனையில வந்து அரச போகங்கள்ல வந்து இருக்கவே மாட்டாராம். எல்லா இடமும் சுத்திட்டு போயிட்டு வந்துட்டே இருப்பாராம். அவருக்கு பேரே வந்து நாடோடி சித்தர்ன்னு தான் அவருக்கு பேராம். அந்த மாரி அவர் அந்த கிராமம் முழுக்க, அந்த ஊர் முழுக்க அப்படி சுத்திட்டு வரும்போது ஒரு நாள் வந்து ரொம்ப மழை வந்துருச்சாம். மழையில நல்லா நனைஞ்சுட்டாராம். என்ன பண்ணாரா, நனைஞ்சுட்டு அவரால போக முடியல அந்த இடத்த விட்டு. ஆ நல்லா தொப்பையா நனைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு குடிசையில போயிட்டு கதவ தட்டி இருக்காரு. அப்ப தட்டுனா அங்க பார்த்தா அந்த குடிசையில வந்து செருப்பா நெறைய மாட்டி இருந்துச்சாம். ஓ! இதெல்லாம் விற்பனைக்கு வச்சிருக்காங்க போல இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவ தட்டி எனக்கு ஒரு 2 ஜோடி செருப்பு வேணும் அப்படின்னு கேட்டாராம். அப்போ உடனே கதவு திறந்த ஒரு பெண்மணி வந்து சரின்னு சொல்லிட்டு செருப்பு கேட்கவும் 2 செருப்பு குடுத்துட்டு, அந்த செருப்புக்கு என்ன காசோ அத மட்டும் வாங்கிட்டு கிளம்ப போகும்போது, அப்ப அந்த பெண்மணி சொன்னாங்களாம், "நீங்க வந்து மழையில நல்லா நனைஞ்சுட்டீங்க. மழை விட்ட பிறகு போலாம் ஐயா. இப்ப இங்க வந்து உள்ள இருங்க" அப்படின்ருக்காரு. அந்த பெண்மணி சொன்னாங்களாம். அப்ப இந்த ஞானி என்ன பண்ணாராம், சரின்ட்டு உள்ள போய் உட்கார்ந்தாராம். ஆனா மழை விடுற மாரி இல்லையாம். விடிய விடிய மழை கொட்டிக்கிட்டே இருந்திருக்கு. அப்ப அந்த பெண்மணி என்ன சொன்னாங்களாம், "இன்னைக்கு நைட்டு மட்டும் எங்க வீட்ல தங்கிட்டு போங்க. மழை விடுற மாரி இல்ல" அப்படிங்கவும். அப்புறம் இந்த ஞானி ரொம்ப நேரம் யோசனை பண்ணிட்டு, "சரி, நான் இங்கேயே தங்கிக்கிறேன்" அப்படின்ட்டாராம். அப்ப அந்த வீட்ல வந்து ஒரு வயசான பாட்டியம்மா இருந்தாங்களாம். அந்த வயசான அம்மா யாருன்னா, அந்த பெண்மணியோட அம்மா. அவங்களையும் கூட்டிட்டு போயிட்டு அவங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சுட்டு, அந்த வீட்ல ஒரு புத்த விகாரம் இருந்துச்சாம். அந்த புத்த விகாரத்துக்கிட்ட இங்க இந்த ஞானிய நீங்க இங்க உட்காந்துக்கிறங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண்மணி உள்ள போயிட்டாங்களாம். அப்ப போனா இவர் அந்த புத்த விகாரைக்கு முன்னாடி உட்காந்து நிறைய ஸ்லோகங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாராம். வழிபாடெல்லாம் முடிஞ்சு பார்த்தாரா, அந்த வீடு வந்து ரொம்ப வறுமையான வீடாம். சாப்பாட்டுக்கு கூட அவங்களுக்கு வழி இல்லாத மாரி தெரியுது. ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் மாரி தெரியுது அப்படின்ட்டு
அப்படின்ட்டு ஒரு பார்த்துட்டு அந்த அம்மாட்ட கேட்டாரா, என்ன உங்க வீட்ல சூழ்நிலை எப்படி? சாப்பிட்டீங்களா? வச்சீங்களா? அப்படின்ட்டு அந்த பெண்மணிய கூப்பிட்டு கேட்டிருக்காரு. அப்ப அந்த பெண்மணி வந்து சொல்லி அப்படி இவரு கேட்கவும் அவங்களுக்கு அழுகையே வந்துருச்சாம். நான் வந்து என்னன்னு சொல்றதுன்னு தெரியல சுவாமிஜி. எனக்கு வந்து ஒரு குடிகார கணவர் தான் என்கிட்ட இருக்காரு. அவரு வந்து நல்லா சம்பாரிப்பாரு, எல்லாம் செய்வாரு. ஆனா எல்லாத்தையும் வித்து குடிச்சிட்டு தான் வருவாரு. வந்து என்னையும் பிள்ளைங்களையும் போட்டு ரொம்ப அடிச்சு துன்பப்படுத்துவாரு. வீட்ல எந்த பொருளும் வைக்க விட மாட்டாரு. ரொம்ப ஈவிரக்கம் இல்லாம நடந்துப்பாரு. எந்த வேலைக்கும் போனாலும் சரியா நிக்கிறதில்ல. பல நாள் நாங்க வீட்ல பட்னியா தான் இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லி அழுதாங்களாம். அப்ப அவர் என்ன பண்ணாராம், சரி அவருக்கு நான் இன்னைக்கு அவருக்கு நல்ல உபதேசம் குடுக்குறேன். நீ பேசாம இருன்னு சொல்லிட்டு அவர் பையில இருந்து பணம் எடுத்து, நீ இப்பவே போயிட்டு இந்த கடைக்கு போயிட்டு அவருக்கு தேவையான தின்பண்டம், மது எல்லாமே நீ வாங்கிட்டு வா. உனக்கு தெரியும் தானே அவர் எந்த கடையில வாங்குவாருன்னு. நீ எல்லாத்தையும் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு குடுத்து அனுப்புனாராம். இந்த அம்மா போயிட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்து அந்த ஞானிகிட்ட குடுத்துட்டாங்களாம். அப்ப அந்த ஞானி வந்து அவங்களுக்குள்ள அந்த அம்மாவுக்கும், பிள்ளைங்களுக்கும் என்ன சாப்பாடு வேணுமோ அதெல்லாம் குடுத்துட்டு, மீதி எல்லாம் அந்த குடிகார கணவனுக்கு எல்லாம் எடுத்து வச்சுட்டு, "நீங்க போய் உள்ள படுத்துக்கிருங்க. அவர் வந்தா நான் பாத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவர் தியானத்துல உட்காந்துட்டாராம். நல்ல நள்ளிரவு நேரம் வந்து கதவ போட்டு டமால் டமால்னு அந்த குடிகார கணவன் வந்து கதவ உடைச்சாராம். கதவ உடைச்சுட்டு, "எனக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வா. நான் ரொம்ப பசியில வந்திருக்கேன்" அப்படின்ட்டு பயங்கரமா கத்த ஆரம்பிச்சாராம். அப்ப இந்த ஞானி என்ன பண்ணாராம், எழுந்து போயிட்டு கதவ திறந்து அவருக்கு தேவையான சாப்பாடு எல்லாம் வச்சுட்டு மதுவும் எடுத்து வச்சுட்டு, "மீன் கூட வறுத்து வச்சிருக்கேன். பாரு, நீ எல்லாத்தையும் சாப்பிடு. உனக்கு என்ன வேணுமோ சாப்பிடு" அப்படின்னு சொல்லவும், அவரே தான் அங்கிருந்து குடிச்சிட்டு வந்திருக்காருல்ல. இவரு யாருன்னு அவருக்கு தெரியல. எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அவருக்கு அந்த குடிகார கணவனுக்கு அவ்வளவு சந்தோஷமா. எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அவர் பாட்டுல படுத்து தூங்கிட்டாராம். அப்புறம் அடுத்த நாள் காலையில எழுந்து பார்த்தா, திருப்பியும் அந்த ஞானி வந்து தியானத்துல இருக்காரு. அப்புறம் அந்த குடிகார கணவனுக்கு அவர் எழுந்து பார்க்கும்போது இந்த ஞானி தியானத்துல இருந்தது. பார்த்தோன்னா ரொம்ப ஷாக் ஆயிட்டாராம். "நீ யாரு? எங்க வீட்டுக்குள்ள வந்து என்ன பண்ற? நீ எதுக்கு எப்படி இந்த வீட்டுக்குள்ள வந்த?" அப்படின்னு சொல்லிட்டு அவர உருட்டி மிரட்டி கேட்கவும், அப்ப கூட அந்த ஞானி வந்து பதட்டப்படாம, "நான் வந்து என் பெயர் வந்து குடோ. நான் வந்து ஒரு சக்கரவர்த்தியோட குரு. இந்த ஊரெல்லாம் சுத்தி பார்க்க வந்தேன். வரும்போது மழையில நனைஞ்சுட்டேன். நனைஞ்சு வந்து இந்த வீட்டுக்குள்ள வந்தேன். உன் மனைவி தான் எனக்கு அடைக்கலம் குடுத்தா. நான் தான் இங்க வந்து நைட்டு தங்கிட்டேன். இப்ப விடிஞ்சா நான் கிளம்ப போறேன்." அப்படிங்கும்போது, "ஐய்யய்யோ! நீங்க பெரிய இதாச்சே, குருவாச்சே" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டானாம். சரி உன்னை மன்னிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் பயபக்தியோட அவனை மன்னிப்பு கொடுத்திருக்காரு. அப்புறம் என்ன பண்ணாலாம், சரி நீ ஏன் இந்த மாதிரி இருக்கிற? உன்னோட வாழ்க்கை வந்து ஒரு நல்ல நோக்கத்துக்கு தானே இருக்குது. நீ ஏன் இப்படி யாருக்கும் உபயோகப்படாம இருக்கிற? உன்னோட கடமையை நீ சரியா செய்ய வேணாமா? வீட்டுக்கும் உபயோகம் இல்லாம, ஊருக்கும் உபயோகம் இல்லாம இருக்கிறியே! நீ இப்படி இருக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லவும், ஐயையோ! அப்படியா நான் இருக்கிறேன்? எனக்கு இனிமேலாம் நான் அப்படி இருக்க மாட்டேன். நீங்க என்ன சொல்றீங்களோ அத கேட்கிறேன் சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கால்ல விழுந்து நமஸ்காரம் பண்ண ஆரம்பிச்சானாம். அப்ப அந்த சாமி என்ன சொன்னாராம், சரி நான் உன்னை வந்து மன்னிச்சுறேன். ஆனா நான் வந்து இந்த இப்போ இந்த ஊருக்கு போகணும். என் முதுகுல வந்து ஒரு பெரிய மூட்டைய நான் எடுத்துக்கிட்டு போணும். அது என்னால தூக்க முடியாது. நீ தூக்கிட்டு வாரியா? அப்படின்னு கேட்டாராம். சரி நான் தூக்கிட்டு வரேன் அப்படின்னு. அப்ப கொஞ்சம் தூரம் போனோம்னா ஒரு 3 மைல் தூரம் போனாங்களாம் 2 பேரும். போகும்போது, "இப்போ உங்க ஊர் வந்துருச்சா சாமி?" அப்படின்னு கேட்டானாம் அந்த குடிகார கணவன். "இல்ல, இல்ல இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். இன்னும் கொஞ்சம் தூரம் தூக்கிட்டு வா." அப்படின்னு இவர் சொன்னாராம். திருப்பியும் தூக்கிட்டே போனானாம். திருப்பி கொஞ்சம் தூரம் போனா, "இப்போ உங்க ஊர் வந்துருச்சா?" அப்படின்னு திருப்பி கேட்டானாம். "இல்ல, இல்ல இன்னும் கொஞ்சம் தூரம் எங்க ஊர் போகணும்." அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் அந்த ஞானி சொன்னாராம். அப்படியே தொடர்ந்து போனா 5 மைல் தூரம் அவங்க 2 பேரும் நடந்தே போயிட்டாங்களாம். அப்ப இதுக்கு மேல என்னால முடியாது சுவாமிஜி. ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னானாம். அப்பதான் அந்த ஞானி சொன்னாராம், "உனக்கு இந்த இந்த மூட்டையே தூக்க கஷ்டப்படுறல்ல, அப்போ உன் குடும்ப பாரத்த வந்து உன் மனைவி எப்படி சமாளிப்பாங்க? அவங்க பாவம் பிள்ளைங்களோட எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. நீ எவ்வளவு அவங்களுக்கு துன்பத்த குடுக்குற? அப்ப அதெல்லாம் பாவம் இல்லையா? அதெல்லாம் நீ புரிஞ்சுக்க மாட்டியா? நீ சம்பாதிக்கிற, எல்லாம் செய்ற. ஆனா அவங்களுக்கு எதுவும் குடுக்க மாட்டேங்கிற. உன்னோட சுகத்துக்கு மட்டும் நீ எல்லாமே இது பண்ணிட்டு போறியே! இது ஒரு பெரிய பாவம் இல்லையா?" அப்படிங்கும்போது, அப்பதான் அந்த குடிகார கணவனுக்கு புரிஞ்சுதாம். தான் செய்யறது தப்பு. இனிமே வந்து நான் இந்த மாரி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்ட்ட மன்னிப்பு கேட்டு, ஆ இனிமே நான் அந்த மாரிலாம் செய்ய மாட்டேன் சாமி. என்ன மன்னிச்சிடுங்க. அப்போ அவர் சொன்னாராம், "என்கிட்ட மன்னிப்பு கேட்கிறத விட, போய் உன்னோட வீட்ல இருக்க உன்னோட வாழ்க்கை துணையிட்டயும், அம்மாட்டயும் மன்னிப்பு கேளு. அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஏன்னா, அவங்களுக்கு வந்து எந்த இதுவும் இல்லாம உன்ன நம்பி தானே இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து நீ எவ்வளோ பெரிய துரோகத்த பண்ணிட்டு இருக்க. அதெல்லாம் இனிமே நீ பண்ணக்கூடாது."
அப்போ நீ வந்து அவங்களோட அனுசரணையா இருக்கணும். அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு உன்னோட மனைவி, அம்மா, குழந்தைங்கள அவங்கள நல்லபடியா பார்த்துக்கிட்டாலே போதும். கடவுள் வந்து உனக்கு என்ன வேணுமோ அத குடுத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஞானி சொல்லி அனுப்புனாராம். அதுக்கப்புறம் அவன் திரும்பி வந்து பிற்காலத்துல வந்து அந்த ஞானியோட சீடரா அவன் மாறிட்டானாம். அப்போ சீடரா மாறி நிறைய அவருக்கு வந்து குரு சேவையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சுட்டானாம். அப்ப அதே மாதிரிதான் நம்மளும் நிறைய நம்ம மக்களை பார்க்கிறோம், சந்திக்கிறோம், நிறைய குடும்ப உறவுகள்லயும் இருக்கிறோம். அப்போ எல்லார்ட்டையும் நம்ம யாரும் தப்பு பண்ணாம இல்ல. எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்துல தப்பு பண்ணதான் செய்றோம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்ம மன்னிச்சு விடணும். அப்படி மன்னிச்சு விடும்போதுதான் நம்மளுக்கும் வந்து அந்த இறைநிலையோட தொடர்பு வந்து கொஞ்சமாவது நம்மளுக்கு கிடைக்கும். எந்த நேரமும் மனசுல வஞ்சத்தை வச்சுக்கிட்டு இருந்தா நம்மளுக்கு அந்த இறைநிலையோட அந்த ஒரு சின்ன துளி கூட நம்மளுக்கு கிடைக்காது. எவ்வளவுதான் தவம் பண்ணி நல்ல பக்தி மார்க்கத்துல ஆழ்ந்து நம்ம போனாலும் நம்மளோட மனசுல வந்து தூய்மையான எண்ணங்கள் இருக்கணும். ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாங்கன்னா அந்த மன்னிக்கிற தன்மை நம்ம கிட்ட வரணும். அப்படி மன்னிக்கிற தன்மை வரும்போதுதான் நம்மளும் வந்து அந்த தவத்திலேயும் உயர்ந்த நிலை செல்ல முடியும். ஆன்மீகத்திலையும் வந்து உயர்வான நிலைக்கு நம்மளால போக முடியும். அப்ப சூரியன் என்ன பண்ணுது? தன் இயல்பான சுழற்சி மூலம்தான் வேண்டியவர், வேண்டாதவர், உயர்ந்தவங்க, தாழ்ந்தவங்க எந்த பேதமும் இல்லாம தானே இந்த வையகத்தை வாழ்விப்பது போல நாமும் நம்மளோட என்ன பண்ணணும்? நம்மளோட சொந்த பந்தங்களோட, நம்மளோட கூட இருக்க உறவுகளோடையும் சரி, நட்புகளோடையும் சரி, அன்பும் கருணையுமா இருந்து துன்பம் கொடுத்தவங்கள நம்மளுக்கு யாரெல்லாம் துன்பம் கொடுத்தாங்களோ, அவங்க அறிஞ்சு கொடுத்தாங்களோ, இல்ல அறியாம கொடுத்தாங்களோ தெரியாது. அவங்களையும் மன்னிச்சு, அவங்களையும் மன்னிச்சு, நம்மள வந்து நல்லபடியா அவங்களையும் வாழ வச்சு, நம்மளும் நல்லா வாழலாம்னு சொல்லி, நேரம் கருதி என்னோட இந்த சின்ன சிறிய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். நிறைவாக இருந்தால் அத்தனையும் குருமகானுக்கே சமர்ப்பணம். குறையேதும் இருந்தால் அடியேன் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி, வாய்ப்பளித்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும், இணைப்பில் இணைந்து செவி மடுத்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று குருவின் நினைவில் நின்று வாழ்த்தி சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளமுடன் அம்மா. வாய்ப்புக்கு நன்றி அம்மா. வாழ்க வளமுடன்.